ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் தின விழாவில் கட்சித் தலைவர் விஜய் அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நீண்ட வாக்குறுதி பட்டியலை வெளியிட்டுள்ளார். இது வெறும் சாம்பிள் தான் என அவர் கூறியதால் தேர்தல் அரசியல் சூடுபிடித்துள்ளது. பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த பல நிதியுதவி திட்டங்களையும் விஜய் அறிவித்துள்ளார். 60 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 LPG சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் சுயதொழில் தொடங்க ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின்கள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அண்ணன் சீர் என்ற திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தங்கையின் திருமணத்திற்கும் 1 சவரன் தங்கமும் பட்டுப்புடவையும் தாய் வீட்டு சீதனமாக வழங்கப்படும் என விஜய் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் பரிசளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் காமராஜர் கல்வி உறுதி திட்டம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வியை இடைநிறுத்தாமல் தொடர ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு மாணவனின் பெற்றோருக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 15,000 கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு எந்த கட்டுப்பாடுமின்றி இலவச பயணம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் விஜய் கூறினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைவாக விசாரிக்க அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதேபோல் மாநிலம் முழுவதும் 500 பாதுகாப்பு படைகளும் பஸ்ஸுகளில் ஸ்மார்ட் பேனிக் பட்டன் வசதியும் ஏற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட விஜய், இவை எல்லாம் வெறும் முன்னோட்டம் மட்டுமே, இன்னும் பல பெரிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என கூறியுள்ளார். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.